ஓகேமா. ஸோ இத்தனை நாள் ஓகே. ஸோ நம்ம இத்தனை நாள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து நம்ம ஃபிலிம்ஸ்க்கு ரிலேட்டடாக தான் பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா. ஸோ ஃபிலிம்ஸில் அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நியூஸில் வந்து என்னெல்லாம் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மெயின்ஸுக்கு இதெல்லாம் ஃபிலிம்ஸ்க்கு சார்ந்ததாக இருக்கும். இப்போ இந்த ஃபிலிம்ஸோட ஃபேக்ட்ஸ் வச்சு மெயின்ஸில் எழுதலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதாவது எக்கனாமிக் கிரைசிஸ் திவால் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து எதனால அது ரிவால் ஆச்சு, அதுக்காக இந்தியா என்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க மெயின்ஸ்ல. ஸோ இன்டர்வியூல உங்களுக்கு கேள்வி வைப்பாங்க, இந்தியாவோட கண்ட்ரிபியூஷன் என்ன எக்கனாமிக்ல அப்வர்ட் பண்றதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்தியாவில் என்னெல்லாம் பிரச்சனை, இப்போ உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்குண்டான சொல்யூஷன் வச்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியாவோட நைபர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இப்போ வந்து ஹமாஸ், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனிய பிரச்சனையாகட்டும் சரி, இதுல வந்து நேரு எப்படி டிசிஷன் எடுத்திருந்தாங்க, இப்ப இருக்க கவர்மெண்டோட ஸ்டான்ஸ் என்ன, ஏன் வந்து இந்த நிலைமை மாறுச்சு, இந்த நிலைமை காரணம் வந்து வெறும் பொலிட்டிக்கல் சேஞ்சா, இல்ல வந்து எக்கனாமிக்கலா நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருந்த சேஞ்சா, இல்ல இஸ்ரேலோட வளர்ச்சியா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்து காலம் சொல்லுவாங்க, காலம் எடிட்டோரியல் சொல்லி நடு பக்கத்துல 2 பக்கத்துல வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 பக்கத்துல வந்து ஒரு 4 ஆர்டிகல் இருக்கும், இங்க 2 ஆர்டிகல் இங்க 2 ஆர்டிகல்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆர்டிகல் இருக்கும். அதுல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில தலை சிறந்த வல்லுநர்கள் சரிங்களா, ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தவங்க, எம்பி, எம்எல்ஏ, அப்புறம் வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸோட ப்ரொஃபசர்ஸ், இவங்க எல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ்ட், அப்புறம் வந்து வெளியூர்காரங்க, வெளிநாட்டவங்க, ஸோ இந்தியாவில் ஒர்க் பண்றவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டான சொல்யூஷனு, அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து 4-5 டைமென்ஷன்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஒரு இஷ்யூவும் இல்லாம ஒரு 5 இஷ்யூ தான் அதுல போயிருக்கும் நம்ம சரிங்களா. ஸோ அது வந்து நம்ம படிச்சுட்டு அது நம்ம ரெகுலரா படிச்சுட்டே வரணும். அதோட லாங்குவேஜ் அதெல்லாம் தெரிஞ்சாதான் மெயின்ஸ்ல எழுத முடியும், எஸ்ஏலையும் நம்ம எழுத முடியும் சரிங்களா. எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஃப்ளோ வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து படிக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வேகா இருக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா. ஸோ நான் அது வந்து நம்ம வந்து இன்னையில இருந்து ஓரளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்றேன் நான் சரிங்களா. ஸோ ஒரு இஷ்யூ, அதுக்குண்டான சொல்யூஷனு, அது எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம், பிலிம்ஸ்ல என்ன பாயிண்ட், மெயின்ஸ்ல என்ன பாயிண்ட், அதுவும் பார்ப்போம், பிலிம்ஸோட விஷயமும் பார்ப்போம் சரிங்களா. ஸோ கொஞ்சம் ஸ்பீடா வந்து நான் உங்களுக்கு எடுத்துட்டு போறேன், ஓகேவா. இன்னையில இருந்து அப்படி பண்ணலாமா. ஸோ இன்னையில இருந்து கொஞ்சம் டைமும் இழுக்கும். ஸோ அதில் பியர் பண்ணி இருந்துக்குங்க. ரெகுலரா நீங்க பார்த்துட்டு போனாதான் வந்து அது வந்து உங்களுக்கு மைண்டைல நிற்கும், அது வந்து எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஓகே. ஸோ 14th அக்டோபரோட எடிட்டோரியல் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ கொஞ்சம் பின்னாடி இருந்து நம்ம வரலாம் சரிங்களா. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, எல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டு சீக்ரெட் டு இந்தியாஸ் ஏஷியன் கேம் சக்சஸ். ஏஷியன் கேம்ஸ் நடந்துச்சு, அதுல வந்து 100க்கு மேல வந்து மெடல் வாங்கினாங்க. அதோட சீக்ரெட் என்ன, என் எம்பவரிங் ஸ்போர்ட்ஸ் பாலிசி சரிங்களா. எப்படி வந்து ஸ்போர்ட்டுக்கு உண்டான ஒரு பாலிசி உருவாக்கலாம், கொள்கை, ஸ்போர்ட்ஸோட கொள்கை, விளையாட்டு கொள்கை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. கேன் ஜெனரேட்டிவ் ஏஐ ஆர்டிஃபிஷியல் கிரியேட் ஏ நியூ ரிலீஜியன் தட் குட் ஆல் குட் எம்ப்ரேஸ் சரிங்களா. ஏஐனால நிறைய விஷயம் மாறிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி ரிலீஜியன் வந்து ஒரு புதுசா ரிலீஜன் கிரியேட் பண்ணி அந்த ரிலீஜன் எல்லாருமே ஒத்து போற மாதிரி ஒரு விஷயம் அது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. வாட் இஸ் ஆஸ்திரேலியாஸ் இண்டிஜினியஸ் வாய்ஸ் ரெஃபரண்டம் சரிங்களா. இதுல வந்து ஆஸ்திரேலியால வந்து வாய்ஸ் ரெஃபரண்டம் பண்ணாங்க. ரெஃபரண்டம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படி சொன்னா ரெஃபர் பண்றது. ஸோ அங்க இருக்க மக்கள் வந்து என்ன செய்வாங்க, லெஜிஸ்லேஷன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது வந்து ஓட் பண்ணுவாங்க சரிங்களா, அது ரெஃபரண்டம் சொல்லுவாங்க. அதுனா என்ன, இப்போ பாத்தீங்கன்னா ஐஐடிஎன்ஸ் வந்து என்ன இஸ்ரோல ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்களாமா. 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாக் அவுட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் டைம் ஆஃப்டர் சீயிங் பே ஸ்ட்ரக்சர் சரிங்களா. ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் போகும்போது அதுல வந்து பே ஸ்ட்ரக்சர் ரொம்ப உங்களுக்கு கம்மி சேலரி இருக்கனால அது வந்து வெளியே போயிடறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு உண்டான விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து தொகுத்து நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா. பாருங்க, ஃபர்ஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் இந்தியன் ஏஷியன் கேம் சக்சஸ் அண்ட் எம்பவரிங் ஸ்போர்ட் பாலிசி சரிங்களா. இப்போ பாத்தீங்கன்னா 19th ஏஷியன் கேம் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு சரிங்களா. இந்தியாவில் வந்து இது வரைக்கும் இல்லாம 100க்கு மேல மெடல் தான் வாங்கியிருக்கோம். இதுல வந்து பிலிம்ஸ் பாத்தீங்கன்னா 19 ஏஷியன் கேம்ஸ் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இந்தியாவும் அதோட சேலஞ்சஸ் கவர்மெண்ட் என்ன நடத்திருக்காங்க. ஏன்னா ஒலிம்பிக் எல்லாம் வந்து இந்தியா வந்து அதிகமான வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஆனா சைனா பாருங்க அடிச்சு நவுதி போயிட்டே இருக்கு. ஆனா வேர்ல்டு சைனாவோட நம்ம மக்கள் தொகை இப்ப அதிகமா வந்திருக்கும். இருந்தாலுமே நம்மளால என்னது அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்குண்டான காரணங்கள், அதுக்குண்டான சொல்யூஷன்கள் இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் கேட்குவாங்க. ஃபேக்டர் டிசைரபிள் டு அச்சீவ் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். இதெல்லாம் இருந்தா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து எக்ஸலன்ஸ் பாத்தீங்கன்னா அச்சீவிங் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் நெசசரி நாட் ஒன்லி சப்ஸ்டன்ட்லி சோஷியோ எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் பட் ஆல்சோ லார்ஜ் டேலண்ட் ஆஃப் பூல் தட் ஹேஸ் ஹையஸ்ட்
குவாலிட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசோர்சஸ். இப்போ நம்ம காசு இருந்தா மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்துட முடியாது. இது வந்து நம்ம ஹை குவாலிட்டியான பர்சன்ஸ் சரிங்களா, ரொம்ப அதிகமாக உங்களுக்கு நாலேஜும் சரி ஆற்றல் மிக்க நபர்கள், அவங்க வந்து ஹை குவாலிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஸ்போர்ட்ஸ் உண்டான விஷயங்களை வந்து எடுத்துக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பவுலிங் போடுவேன், நல்லா வந்து பேட்டிங் பண்ணுவேன், ஆனா வந்து அதுக்குண்டான ஹை ப்ரொஃபஷனல் ட்ரேட் பேட் இருக்கணும் உங்ககிட்ட, ஸ்போர்ட்ஸ் கிட் இருக்கணும். அப்ப மட்டும் தான் நீ என்ன செய்ய முடியும், இன்டர்நேஷனல் லெவல் போய் நீ என்ன செய்ய போட்டி போட முடியும். இல்ல சும்மா நீ நல்லா ஓடுவேன், உன்னோட வராண்டாலையும் சரி உன் காட்டுலையும் சரி நல்லா ஓடுவேன், ஆனா அதுக்குன்னு உன்னை வந்து ஒலிம்பிக்ல ஓட வைக்க முடியாதுல்ல. சோ ஒலிம்பிக்ல ஓடுற அளவுக்கு உங்களை என்ன ஷூ வாங்கி தரணும், ட்ராக்ல ரெடி பண்ணணும், உனக்கு அதுக்கு இருந்தான வந்து ஊட்டச்சத்து இருக்கிற பொருள் தரணும். சோ இந்த மாதிரி ஸ்டேடியம், ஒலிம்பிக் மாதிரி ஒரு ஸ்டேடியம் கட்டணும். இதெல்லாம் உங்களுக்கு நடந்து உங்களுக்கு தந்தா மட்டும்தான் அந்த ராவா இருக்கிறவங்க வந்து என்ன செய்யும், ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிக்க முடியும். அதுதான் இங்க சொல்றாங்க. வெறும் காசு மட்டும் இருந்தா பத்தாது, சோசியோ எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் இருந்தா மட்டும் பத்தாது. நல்ல டேலண்ட் பூல்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேத்துக்கு வந்து அதுக்கு உண்டான லெவலுக்கு ஏற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா மட்டும்தான் நம்ம சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எஃபெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பாப்புலேஷன். பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பார்ட்டிசிபேஷன்லயும் அதோட இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சேலஞ்சஸ் எல்லாம் வந்து சேலஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இன்எஃபெக்டிவ் பார்ட்டிசிபேஷன். அதிகமா பேர் பார்ட்டிசிபேஷன் பண்றதில்ல. லேக் ஆஃப் அடிக்குவேட் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்போர்ட் பார்ட்டிசிபேஷன் ப்ரிப்பேரிங் ஒலிம்பிக் லெவல் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட். சரிங்களா? அந்த அளவுக்கு இல்ல. இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம ஆள்கள் மட்டும் தான் அதிகமா இருக்காங்க தவிர அந்த அளவுக்கு வந்து ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு மக்கள் வந்து முன் வரது இல்ல. இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்சசிபிலிட்டி. சரிங்களா? பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அண்டர் டெவலப்ட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசால இருந்து மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இனேபிள் டு மொபிலைஸ் ரெக்வெஸ்ட் ரிசோர்சஸ். சரிங்களா? அது தேவையான ரிசோர்சஸ் வந்து கொடுக்கறது இல்ல. ரிசர்ச் சஜஸ்ட் தட் well observed in developing countries. Example, Argentina, Brazil, which excel in team sports, lag in individual athletic and swimming events due to immobilization of adequate resources. சரிங்களா? இப்போ வந்து டீம் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடுவாங்க. அர்ஜென்டினா, பிரேசில்லாம் வந்து உங்களுக்கு ஃபுட்பால்ங்கிற ஒரு டீம்ல வந்து நல்லா விளையாடுவாங்க. ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா அத்லெட்டிக், ஸ்விம்மிங் அந்த இடத்துல எல்லாம் வந்து கம்மியாயிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனால வந்து ரிசோர்சஸ் வந்து அடிக்குவேட்டா வந்து இது பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிங்களா? சோ இருக்கிறத வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு கமிட்டி பண்ணாங்க. சரிங்களா? சோ ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் கமிட்டி பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அது 2019 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து 500 கோடி ரூபாய் வந்து கேலோ இந்தியா ஸ்கீமுக்கு வந்து ஒதுக்கி இருக்கும் 2019-20ல. ஆனா வந்து அதுல வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா 318 கோடி மட்டும் தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒதுக்குறது 500 கோடி, 318 கோடி தான் செலவு பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா சும்மா எடுத்து நீ உனக்கு 1000 ரூபாய் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ப்ராப்பரா ஆளு புடிச்சு அதுக்குன்னு வந்து ப்ராப்பரா வந்து பிளான் போட்டு அதுக்கெல்லாம் ப்ராப்பரா செலவு பண்ணணும். அப்பதான் மட்டும் தான் வந்து அது வந்து உங்களுக்கு செலவினங்களை கணக்கெடுப்படும். 500 கோடி ஒதுக்குனாலுமே 318 கோடி தான் உருப்படியா செலவு பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்ஹரண்ட் கவர்னன்ஸ் சேலஞ்ச், கரப்ஷன் இருக்கு, லேக் ஆஃப் எத்திக்கல் கண்டக்ட் இருக்கு. இடையில நிறைய கேஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. ஒரு எம்பி கூட வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்ல வந்து மாட்டிருக்காங்க. அதர் சேலஞ்சஸ், ஷார்டேஜ் ஆஃப் கோச்சிங் ஸ்டாஃப் இல்ல, ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, டிஃபிகல்டிஸ் இன் அட்ராக்டிங் சப்போர்ட் ஃப்ரம் த பிரைவேட் செக்டர். சரிங்களா? பிரைவேட் காரங்கள உள்ள வர மாட்டேங்கிறாங்க இதுல. வெறும் கவர்மெண்டே பண்ணிட்டு இருந்தா நிறைய இடங்கள்ல பிரைவேட் காரங்களும் உள்ள கொண்டு வரணும். இப்ப அடிடாஸ் இவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, தனிப்பட்ட முறையில உங்களுக்கு இது செய்வாங்க. பாருங்க, இனிஷியேட்டிவ் டேக்கன் பை இந்தியா டு சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்காக இந்தியா வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஹை பட்ஜெட் அலோகேஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து 2014-15 2023-24 பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 3400 கோடி ரூபாய் வந்து என்னது இது பண்ணிருக்காங்க. ஓவர் 2/3 ஆஃப் பட்ஜெட் அலோகேஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். சரிங்களா? இதுல வந்து 2/3 வந்து என்னது ஸ்போர்ட்ஸ்க்காக அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேலோ இந்தியா ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா 23 லட்சம் ஸ்கூல் சில்ட்ரனை ஐடென்டிஃபை பண்ணி, சோ இவங்கலாம் வந்து நல்லா வந்து முன்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் சைட்ல ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து பொட்டன்ஷியல் டேலண்ட்டை வந்து டெவலப் பண்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. வி ஆஃபர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் லோக்கல் ஸ்போர்ட்டிங் டேலண்ட் பை இன்வால்விங் தம் அஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ். அவங்களுக்கு வந்து என்னது லோக்கல் இருக்கவங்கள ஸ்போர்ட்ஸ் கோச்சஸா போட்டு அவங்களுக்கு சம்பளம் தந்து அது மூலியமா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, மெருகேற்றி கொண்டு வராங்க. எஃப்ஐடி இந்தியா மூவ்மெண்ட் கான்கிரீட்டட் concerted effort to install culture of sports and fitness of an early age. சரிங்களா? சோ இவங்கலாம் வந்து ஏர்லி ஏஜ்லயே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய விஷயம் கொண்டு வராங்க. அதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பாத்தீங்கன்னா இட் ப்ரொவைடட் ஃபார் இன்கார்பரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வித் ஸ்டடி. சரிங்களா? இப்போ வந்து இந்த எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஸ்போர்ட்ஸும் ஸ்டடியும் சேர்த்து கொண்டு வருவாங்க. நாங்க சின்ன வயசுல படிக்கும்போது ஸ்போர்ட்ஸுக்கு இந்த பிடி
இதுன்னு தனியா ஒரு இது இருந்துச்சு. அதுல வந்து நிறைய விஷயங்கள் படிப்போம். ஸோ அது மாதிரி இப்பயும் கொண்டு வராங்க, ட்ரை பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டார்கெட் ஒலிம்பிக்ஸ் போடியம் ஸ்கீம் அப்படின்னு டிஓபிஎஸ் சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் எலைட் அத்லெட் வித் காம்ப்ரிஹென்சிவ் அசிஸ்டன்ஸ். இப்போ வந்து நல்லா வந்து சாதிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாசம் வந்து காசு தர மாதிரி சரிங்களா. அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் ஸ்பெஷலைஸ் எக்யூப்மெண்ட், இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர், டாப் டயர். அவங்க வந்து எனக்கு இங்க இந்தியாவில் ட்ரெயின் பண்ணா பத்தாது, எங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா போய் ட்ரெயின் பண்ணா அதுக்கு உண்டான செலவு இவங்க ஏத்துக்கணும். சரி, மந்த்லி அலவன்ஸ் ஆஃப் 50,000 ஃபார் கோர் குரூப் அத்லெட், ஃபார் 25,000 ஃபார் டெவலப்மெண்ட் குரூப் அத்லெட். சரிங்களா, முக்கியமான ஒலிம்பிக்லாம் ஜெயிக்கக்கூடிய அவங்களுக்கு 50,000 கொடுப்பாங்க மாசம். மித்தவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஏஷியன் கேம் இந்த மாதிரி லோக்கல் விளையாடுறவங்களுக்குலாம் வந்து 25,000 கொடுப்பாங்க. அதுல யார் யார் வந்து ப்ரொஃபஷனல் பிவி சிந்து, சாக்சி மாலிக் எல்லாமே வந்து இதுல வந்து பெனிஃபிஷியர் ஆனவங்க தான் இதெல்லாமே. சரிங்களா. சிக்னிஃபிகன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸர்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். இந்தியாஸ் ரைஸ் இன் ஸ்போர்ட்ஸ் இஸ் க்ரோயிங் கரண்ட்லி வித் ரைஸ் இன் சாஃப்ட்வேர். சரிங்களா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் வந்து ஒரு இது மாதிரி உலகளாவிய லெவலில் சாஃப்ட்வேர் ஹார்ட் பவர் ஒன்று இருக்கு. சரிங்களா, சாஃப்ட்வேர் ஹார்ட் பவர்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட் பவர்னா மிலிட்டரி மூலியமா வந்து நம்ம என்ன செய்யலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நீ அங்கே போகாதரா அப்படின்னு சொன்னா கேட்பாங்க. எப்படி வந்து அமெரிக்கா சொன்னா இஸ்ரேல் கேட்கணும், அமெரிக்கா சொன்னா பிரான்ஸ் கேட்கணும். இதெல்லாம் ஹார்ட் பவர் தான். ஏன்னா அமெரிக்காங்கிறது நேட்டோல இருக்கு. சரிங்களா, ஸோ அது சொன்னா கேட்கணும். ஆனா சாஃப்ட்வேருங்க அப்படி இல்ல ஹார்ட் பவர் இல்லாத விஷயங்கள், அதாவது சினிமா, இந்த இது இப்போ விராட் கோலியில வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். சரிங்களா. ஸோ விராட் கோலி நாளைக்கு வந்து ஒரு அப்பீல் பண்ணாங்க அப்படின்னா நிறைய மக்கள் அது கேட்பாங்க. ஸோ நிறைய மக்கள் கேட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கவர்மெண்ட் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, ப்ரெஷர் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு விஷயம். சரிங்களா. ஸோ இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட சாஃப்ட்வேர் அதிகமாகும். எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2017 ஃபிஃபா அண்டர் 17 வேர்ல்ட் கப் வந்து நம்ம நடத்தணும். அதே மாதிரி 2023 மென்ஸ் ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து நம்ம நடத்தணும். 2023 ஓடி வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்னது, இந்தியா வந்து உலக அரங்குல ஒரு பெரிய விஷயமா பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. சரிங்களா. Domestically stellar sports performance has vital consequence. Social mobility. A country that is able to win more medals in sports also able to foster talent in other areas enabling social mobility. சரிங்களா. ஸோ நம்ம அதிக மெடல் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதிகமான விஷயங்கள் நம்ம வந்து இனியும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய மக்களுக்கு அது ஒரு இன்ஸ்பைரிங் ஆகி நிறைய விஷயங்கள வருவாங்க ஸ்போர்ட்ஸுக்கு. பார்த்த பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னா ensuring accessible sports participation, preparing Olympic level sports talent. சரிங்களா, எல்லாத்துக்கும் வந்து எல்லா விஷயங்களும் கொண்டு போய் சேர்ந்துட்டு அது வந்து ஒலிம்பிக் மூலியமா அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், கொண்டு வரணும். அடிக்கேட் லாங் டேர்ம் மொபிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ரிசோர்ஸ் டு மேக் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் அக்சசிபிள். லாங் டேர்மா வந்து நிறைய காசுலாம் சேர்த்து வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும். ஆக்சஸ் டு பேசிக் அண்ட் நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லாத்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணும். State must bear the recurring expenses associated with maintaining the necessary governance and implementation of machinery. So government வந்து என்ன செய்யணும், ஸ்டேட்டும் சரி, தமிழ்நாடும் சரி, மற்ற இடங்களும் சரி, அதுக்குள்ள நிறைய விஷயங்களை எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா இப்போ ஸ்போர்ட்ஸ்ல என்ன சேலஞ்ச் இருக்குன்னு புரிஞ்சா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ ஸ்போர்ட்ஸ் நாளைக்கு கேட்டா சொல்ல முடியுமா உங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ்ல என்னெல்லாம் பிரச்சனை, இந்தியா வந்து என்னெல்லாம் வந்து இதுல வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம். சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா கேன் ஜெனரேட்டிவ் ஏஐ கிரியேட் நியூ ரிலீஜியன் தட் குட் ஆல் குட் எம்ப்ரேஸ். சரிங்களா, ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு மதத்தை கிரியேட் பண்ணி அந்த மதத்துல வந்து எல்லா காம்பனன்ஸும் உள்ள வந்து சேர்த்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி வந்து பிலிம்ஸ் கேட்கலாம். இது வந்து ரிலீஜியஸ் பிரச்சனையை வந்து எப்படி முடிச்சு வைக்க முடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் அட்டெம்ப்ட் டு சிங்க்ரனைஸ் ரிலிஜன். சரிங்களா, எல்லா ரிலிஜன் ஒட்டுக்கா சேர்த்து ஒரு விஷயமா கொண்டு வரதுல வந்து ஹிஸ்டாரிக்கல் பாத்தீங்கன்னா அக்பர் 1582 தீன இலஹிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க கான்செப்ட். அதுல வந்து எல்லா மதத்தோட நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து போட்டு அது மூலியமா கொண்டு வந்தாங்க. ஆனா அது ஃபெயிலியர் தான் ஆச்சு. சரிங்களா, இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, அதர் ரிலிஜன் கொண்டு வந்திருப்பாங்க. கம்பேரிசன் வித் மாடர்ன் அட்டெம்ப்ட் டு ஏஐ ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் டிராவிங் வேரியஸ் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட். சரிங்களா, எல்லா ரிலீஜியஸ் டெக்ஸ்டும் ஏஐ கிட்ட கொடுத்து அது மூலியமா என்ன செய்யலாம், ஒரு கோஹரசிவ் ஒரு மதத்தை உருவாக்க முடியுமா பாக்குறாங்க. ரோல் ஆஃப் ஏஐ இன் ரிலீஜியஸ் இன்டர்பிரேஷன் பாத்தீங்கன்னா the emergence of large language model like ChatGPT leading to development of AI application for interpreting religious text. So Gita GPT, Quran GPT, Bible chat இதெல்லாம் வந்து வந்துருச்சு. சரிங்களா. இப்போ பாத்தீங்கன்னா mention of integration of all religious practices including used by scholars and priests. An instance of Rabbi Joshua Franklin using ChatGPT to create sermons and the Qom seminary exploring AI integration of Shia theology. சரிங்களா, ரப்பி அது இஸ்ரேல் ஜூவிஷ்லாங்களா. ஸோ அவங்கள வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்றாங்க ஒருத்தவங்க ஜோஷுவாங்க. அதே மாதிரி ஷியா தியாலஜிக்காரங்க வந்து காம் யூஸ் பண்றாங்க, காம் செரிமனி யூஸ் பண்றாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை செரிமனி பண்றாங்க, அதுக்கெல்லாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கல்ச்சர் வேரியேஷன் ஆஃப் ஏஐ பாத்தீங்கன்னா discussion of cultural bias AI with models like ChatGPT predominantly trained on Western internet. சரிங்களா, இப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காரங்க தான் ஏஐ யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்களோ அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கும். ரெஃபரன்ஸ் டு மாடல்ஸ் டெவலப் பை யுஏஇ கவர்மெண்ட் ரெஃப்ளெக்டிங் அரப் கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ். இப்போ யுஏஇ கவர்மெண்ட் வந்து உருவாச்சு அப்படின்னா அரப் கல்ச்சர் தான் ரெஃபர் பண்ணி வர மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா. ஸோ யார் உருவாக்கணுங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், தவிர பொதுவானதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா எமோஷனல் ஆஸ்பெக்ட் அண்ட் கம்யூனிட்டி பில்டிங். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா observation people turn to AI like Geetha GPT for emotional self reflecting modern form of community building. சரிங்களா? reflection of historical purpose of religion as a mean of building community ties. சரிங்களா? இப்போ முன்னாடி வந்து ரிலீஜன் என்னது, ஒரு நிறைய பேர்த்த ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இருக்கும் ரிலீஜன். அதே மாதிரி தான் வந்து இப்போ கீதா ஜிபிடி இதெல்லாம் வந்து ஒரு ஒன்று சேர்த்துற விதமா இருக்கு. AI and the creation of new religion. Exploration of idea, the AI could potentially create new religion suggested by Yuval Harari. இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, நியூ ரிலிஜனை கிரியேட் பண்ணிரும். Definition existing cult Theta Noi, representing a techno-optimist, visionary collective exploration of spiritual coalition of humanity of advanced AI. So இவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. Hope for universal faith. எல்லாமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெய்த் உருவாக்கணும். அதாவது லவ், பிரதர்ஹுட், சர்வீஸ், ஹியூமனிட்டி வச்சது. அதே மாதிரி கான்ஃபிளிக்ட் ஃப்ரீயா வந்து ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணி அது மூலியமா என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. There is a need to emphasize potential of AI to contribute to universal faith and transcend historical division of conflict. So AI மூலியமா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஏன் நீ ஒருத்தர் சொல்யூஷன் பண்ணா நீ வந்து எந்த ஜாதி எந்த மதம்னு சொல்லி போயிடுவாங்க. இதே ஏஐங்கும் போது ஓரளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாஸ் வாட் இஸ் ஆஸ்திரேலியாஸ் இண்டிஜினியஸ் வாய்ஸ் ரெஃபரண்டம். சரிங்களா? ஆஸ்திரேலியாஸ் இந்தியன் வாய்ஸ் ரெஃபரண்டம் என்ன? referendum for consensual change in Australia to recognize the first people of Australia by establishing Aboriginal Torres Strait Islander voice was defeated. சரிங்களா? ஒன்றும் இல்லை, பின்னாடி பார்க்கலாம். ரெஃபரண்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் vote by electorate on a proposal of law or political issue. சரிங்களா? இப்போ ஒரு இஷ்யூ இருக்கு, இல்ல ஒரு ப்ரொபோசல் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து மக்கள் வந்து டைரக்டா வந்து ஓட்டு போடுவாங்க. இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு லா வேணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம பண்ண மாட்டோம். எம்பியோ எம்எல்ஏவோ என்ன செய்வாங்க, லா ஒரு பில்ல பாஸ் பண்ணுவாங்க. பில்ல வந்து லோக்சபா, ராஜ்யசபா 2 இடத்துல போயிட்டு பிரசிடென்ட் சைன் வாங்குச்சு அப்படி சொன்னா உங்களுக்கு லாவா மாறிடும். இப்படிதான் ஒரு லா வரும். சோ இங்க இடத்துல நம்மளுக்கு வேலை இல்லை, நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இங்க வந்து ஒரு லா வந்து கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெஃபரண்டம் பாத்தீங்கன்னா டைரக்டா பீப்புளே வந்து லா வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இங்க உங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி. சோ அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு வந்து அது ஓட் பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பாஸா டிஃபீட்டா வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா ஆர் அபோரிஜினிஸ். சரிங்களா? இண்டிஜினஸ் இன்ஹாபிட்டன்ட். ஸோ ஆஸ்திரேலியாங்கிறது வந்து குடி வந்தவங்க, வெளியில இருந்து குடி வந்தவங்க தான். அங்க ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அடிச்சு துரத்திருப்பாங்க, கொண்டிருப்பாங்க, நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சோ அவங்களுக்கு உண்டான ஒரு பில்லா வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ரோபியன் ரெஃபர் டு த இண்டிஜினஸ் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் கான்டினென்ட் பீப்புள் ஹூ லிவ்ட் இன் ஆஸ்திரேலியா மெயின்லேண்ட் சரௌண்டிங் ஆஃப் ஐலாண்ட் ஆஃப் 10,000 ஆஃப் இயர்ஸ் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்ஸ் அரைவ் இன் ஏர்லி 17th century. சரி, ஃபர்ஸ்ட் யூரோப்பியர்கள் வந்து 17th century தான் ஆஸ்திரேலியா வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இண்டிஜினஸ் பீப்புளா இருந்தாங்க. சரிங்களா? ஆர்ச்சிபிளாக் இஸ் a small island of Torres Strait. Torres Straitங்கிறது 2 நேரோ பாடி வாட்டர் பாடி கிட்ட இருக்கு. குயின் ஐஸ்லாண்டு லஞ்ச பப்பாவு நியூ கினியா இடையில. சரிங்களா? சோ முன்னாடி வந்து மக்கள் வந்து ஆஸ்திரேலியால வந்து இருந்திருக்காங்க, இண்டிஜினஸ் பீப்புள். அதுக்கப்புறம் யூரோப்பியன் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. சரிங்களா? மென்ஷன் தட் அபாரிஜினல் ஃபைண்ட் நோ மென்ஷன் இன் ஆஸ்திரேலியாஸ் 122 இயர் கான்ஸ்டிடியூஷன். அவங்களோட அரசியலமைப்புல வந்து இந்த பூர்வ குடிமக்களை பத்தி ஒண்ணுமே சொல்லப்படல. அபாரிஜினல் பாத்தீங்கன்னா 3.2 பாப்புலேஷன் ஆஃப் பாப்புலேஷன்ல வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட அரைவல் பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் ராக் கார்விங்ஸ். இந்த ராக்கோட எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா 45,000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க. அக்கார்டிங் நேஷனல் லைப்ரரி ஆஃப் ஆஸ்திரேலியா, டச் எக்ஸ்ப்ளோரர் வில்லியம் ஜாக்சன் வாஸ் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஹூ அரைவ்ட் ஆன் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் கேப் யோக் ஆஃப் 1606. 1566 தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூரோப்பியர்களும் ஒருத்தன் வந்து வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் நிறைய மக்கள் வந்து இந்த ஒரு மாதிரி நியூ ஐலாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு மற்றவங்க எல்லாம் அடிச்சு ஒருத்திட்டாங்க. ஹவு டிட் தி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பாலிசிஸ் இம்பாக்ட் இண்டிஜினஸ் பீப்புள். சரிங்களா? சோ எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் பாலிசி வந்து பூர்வகுடி மக்களை வந்து இது பண்ணது பார்த்தீங்கன்னா marginalization in indigenous communities, law and policies made by colonial settlers சொல்லுவாங்க, செட்டில் பண்ணவங்க. Marginalization of indigenous community who face increasingly worse than a non-native counterparts of indicators like education, life expectancy. அவங்கலாம் வந்து கம்மியா தான் இருக்கும் அவங்களுக்கு எஜுகேஷன். அதெல்லாம் ரொம்ப அடிமைத்தனமா வச்சிருந்தாங்க. Infants Welfare Act 1935. Under the act, indigenous children kept born removed from their families based on the claims of child neglect and now referred to ஸ்டோலன் ஜெனரேஷன். சரிங்களா? அவங்க இந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா 1935ல அவங்க பிறந்துச்சு அப்படின்னா அங்க இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அநியாயம் பண்ணப்பட்டிருக்கு. சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நியாயம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பில்ல கொண்டு வந்தாங்க மக்கள் எல்லாமே சேர்ந்து. அந்த மக்களே வந்து அதை ஓட் பண்ணி அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. சரிங்களா? ஃபெயில் ஆயிடுச்சு. சோ இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டோலன் ஜெனரேஷன் இது வந்து எந்த பர்பஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியாவோட அப்ரோஜினல் விஷயத்தை வச்சு வரக்கூடிய விஷயம் அப்படிங்கறத கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஐஐடிஎன்ஸ் நாட் ஜாயினிங் இஸ்ரோ 60% ஸ்டூடெண்ட் வாக் பே சேலரி பார்த்தோம்னா வெளியே போயிடறான்னு சொல்றாங்க. ஸோ ரீசென்ட்லி ISRO சேர்பர்சன் செட் மோஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆஃப் டேலண்ட் ஆஃப் கண்ட்ரி. இப்போ ஐஐடில இருந்து வெளியே வரவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இஸ்ரோக்கு வரமாட்டேங்கிறாங்க.
ஏன் அப்படின்னு சொன்னா அங்க வந்து பேமெண்ட் வந்து சரியா இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? only few people who think space is important join the organization. less than 1% even lower தான் வந்து சேர்றாங்க. நிறைய பேர் வந்து மற்ற வந்து கூகுள் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரைவேட் கம்பெனிக்கு போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 2.5 lakh இருக்கு. ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் டாப் ஐஐடிஎஸ். ஸோ ஆனால் இன்ஜினியர்ஸ்க்கு 56,000 ரூபாய் அவங்க தராங்க. ஸோ இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்றாங்க. அன்சங் டேலண்ட், ஏன்னா இதுல தான் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. those are thousands of students who don't get the opportunity to write exam for the IITs but they are equally talented இருக்காங்க. ஐஐடி மட்டும் பார்க்காம மற்ற இடங்களிலும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்தியன்ஸ் ரைட்லி அப்சஸ்ட் வித் ஐஐடிஸ் இஸ்ரோ ஹஸ் தி அன்சங் டேலண்ட் ஹூ சர்வ் தி பப்ளிக் செக்டர் டெடிகேஷன் பேக் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஐஐடி படிக்காம நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க, இங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கு சர்விங் நேஷனல்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரணும். Providing service motherland, IIT graduates should join the space agency. Leveraging heavy subsidized education have received so contribute to the nation. IIT பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது கவர்மெண்டோடது. கவர்மெண்டோடது பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப கம்மி ஃபீஸ்ல தான். ஏன்னா சப்சிடைஸ் பண்ணி தான் நீங்க சேர்ந்திருக்கீங்க. அப்போ வந்து நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு மோரல் இருக்கணும். ISRO should work on creating a package of fresh IIT graduates inciting the companies of benefit. ஸோ நீங்களும் இஸ்ரோக்காரங்களும் என்ன செய்யணும், அதிகமான சம்பளத்தை வச்சு அவங்களுக்கு உள்ள கொண்டு வர பார்க்கணும். அதே பாலிசி சப்போர்ட் வேணும். இந்தியன் கவர்மெண்ட் must pay pivotal role taking appropriate measures, allocating increase in funds space agency, thus removing barriers, enhancing appeal to the career of ISRO. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து நிறைய புதிய பாலிசி கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி உள்ள கொண்டு வர பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் பிசினஸ் டுடே இது வந்து ஏஐடி. புரிஞ்சாமா? இந்த 4 விஷயம் புரிஞ்சா எல்லாத்துக்கும் புரியுதாமா? ஸோ ஸ்போர்ட்ஸ், ஏஐஏ, ஆஸ்திரேலியா பத்தி ஒரு விஷயம், அப்புறம் இஸ்ரோ பத்தி விஷயம், ஐஐடி பத்தி விஷயம் புரிஞ்சா? புரியுதா? ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணணும். உங்களுக்கு அனுப்புறேன் நான் இதோட பிடிஎஃப். ரிவைஸ் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க தான் சொல்லணும் என்ன விஷயம் என்ன பிரச்சனைங்கிறது. சரிங்களா? ஜஸ்ட் எப்படி படம் பார்த்தா நம்ம ரிவ்யூ சொல்றோம், இதெல்லாம் இப்படிலாம் நாங்க இதுதான் இங்க பிரச்சனை, இது லேயரா இருக்கு, இதுதான் வந்து கான்செப்ட், அப்படி திரைக்கதை வசனம்லாம் சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து எனக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். அட்லீஸ்ட் சொல்ற மாதிரி சின்ன சின்ன விஷயம் மாதிரி. சரிங்களா? அப்புறம் சொன்னேன்ல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா போக போக அது வந்து உங்களுக்கு உள்ள போயிடும். உள்ள போகும்போது லாஸ்ட்டா வந்து ஒரு 1000 விஷயம் எல்லாம் நீங்க பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செய்யணும், விஜயகாந்த் மாதிரி நீங்க என்ன செய்யலாம், நுனி நாக்குல அந்த ஃபேக்ட் வச்சு நீங்க பேசலாம். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க வந்து ரெடிமேடா ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூல வந்து டக் டக்னு ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து மெயின்ஸ்லும் சரி, நீங்க வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துல அந்த கொஸ்டின் முடிக்கணும். அப்பதான் 20 கொஸ்டின் முடிக்கும் போது உங்களுக்கு அந்த 3 மணி நேரத்துல எக்ஸாம் முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு உண்டான வந்து அங்க போய் யோசிச்சிருக்க கூடாது. ரெடிமேடா ஃபேக்ட்ஸ் வந்து ஃப்ளோ வந்துட்டே இருக்கணும். அப்பதான் அதுக்கு எழுத முடியும். அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். சரிங்களா?